மதுரை கரும்பாலை ஸ்ரீமுனியாண்டி ஸ்ரீகாளியம்மன் ஸ்ரீமாரியம்மன் திருக்கோவில் 80ஆம் ஆண்டு வைகாசி உற்சவ விழா. மதுரை கரும்பாலை பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீமுனியாண்டி ஸ்ரீகாளியம்மன் ஸ்ரீமாரியம்மன் ஆகிய திருக்கோவில்களின் 80ஆம் ஆண்டு வைகாசி உற்சவ விழா கடந்த 2ஆம் தேதி காப்பு கட்டும் நிகழ்வுடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து ஜூன் 5ஆம் தேதி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக காப்பு கட்டிய பக்தர்கள் வைகையாற்றிலிருந்து பால்குடம் எடுத்தும் அலகு குத்தியும் பறவை காவடி அக்னிசட்டி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகளும் தீபாராதனைகள் நடைபெற்றன. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை விழாக்குழு தலைவர் பாஸ்கரன், செயலாளர் பால்பாண்டி, பொருளாளர் முத்துப்பாண்டி, துணைத் தலைவர் மதுரை வீரன், துணைச் செயலாளர் மாயக்கண்ணன், துணை பொருளாளர் தங்கப்பாண்டி, செய்தி தொடர்பாளர் செல்வராஜ் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். முன்னாலே வந்து நடமாடிடம்மா தாயே திரிசூலி அங்காள மாறி ஓங்காரி மாரியம்மா அலங்காரி பூமாரி வாடியம்மா. அம்மா கண்ணு முழிக்கிறா அங்க பாரு, அம்மா வாரி கொடுக்கிற கைய பாரு, அந்த வாரச்சவப்புல கண்ணம் பாரு, அம்மம்மா பூந்திரிப்புல புல்லரிக்குதம்மா. அம்மா கண்ணில் தெரியுதே வீரதீபம், அவ சங்கு கழுத்துதான் பவளமாகும். எங்க அம்மா எழுந்துட்டா கொலவைய போடு, பண்ணாரி பாதத்தில் பூஜைய போடு. தாயே திரிசூலி அங்காள மாறி ஓங்காரி மாரியம்மா அலங்காரி பூமாரி வாடியம்மா. அலங்காரி சந்தன பூமாரி தாயி பராசக்தி தின்னக்கு தின்னக்கு தான். உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.